உன்னை நிலத்துல நல்ல உறுதிக்க மரமானி யாருடைய அந்த உணர்வை விட்டுறாங்களோ அவங்கள ஒழுக்க மரமாக அப்படின்றார். தன்னை அறிந்தாக்கு தாய் தந்தை இல்லையே, யார் தன்னை அறிகிறாங்களோ அவர்கள் பிறப்பு கிடையாது. அதனால அந்த ஜீவனிய பரமனையும் உலகத்துல எழுச்சி கொண்ட குரு யாருன்னா தொட்டு காட்டி நம்ம ஞானங்களை பரஞ்சோகன் தான் அவர் குருப்படுத்தவர் தான் எனக்கு குருநாதர் பரஞ்சோக முத்துக்காளி சாமி அவர்கள். அவர் மூலமா தான் எனக்கு இந்த உணர்வு கிடைச்சது. அதை கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு குருவாக்கி நானும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு இந்த உணர்வு கொடுத்து ஒரு 100 பேருக்கு இந்த குருபதியை கொடுத்து இந்த தத்துவத்தை எல்லாரும் கொண்டு செல்ல ஒரு சிறு முயற்சியில தொடர்ந்து செயல்படுத்தவர். அவர்கள் எல்லோருமே இவ்வளவு பருவ ஐக்கியத்தை தரலன்னா உடலை நடத்துவது ஞாபகம். உடலை எங்க நடத்துறதுன்னா பிடலில் உடலில் உணர்வது அறிவு. அறிவுன்றது பிடை குருமத்தி. குருவுடைய அந்த குருமத்தி தான். உடலில் உணர்வது அறிவு. உடலாக இருப்பது நினைப்பு. நினைப்பது ருச்சிகள். நினைப்பாக உள்ளது நான். வேலை எல்லாருமே அதை தொடர்ந்து அந்த தவத்தை கவனிச்சு அந்த உடம்புக்கு நோய் வராத பாதுகாத்து எல்லா மக்களையும் சமமா பார்த்து எல்லோருமே இந்த உயர்ந்த நிலையை அடையிறேன்னு நம்மளுடைய சேவையை தொடர்ந்து செய்யணும். நெய்யுணர்கள் ஈஸ்வரை அறியவும் அவன் தொண்டாற்றம் ஏற்பட்டது. இதன் மூலம் நாமே அறிந்து நம்மை ஐக்கியமாக அமைதி அடையலாம். பழைய பண்ணுறோம். இது உயர்ந்த தாண்டவர் யாருன்னு நினைக்கிறார். என்னத்தால உயரலாம்? நம்முடைய சேவையாளர் உயரலாம். நம்ம வெளிப்பட்டதில் எல்லா விஷயத்தையும் உயர்ந்த எண்ணத்தினால்தான் நம்மளால உயர்ந்து போக முடியும். அதனால கருத்தை அறியாதவர்கள் கண்மணியே கடவுள் என்பார். கடவுள் அறியாதவர்கள் தானே ஈசன் என்பார். தன்னை அறியாதவர்கள் தானே ஈசன். தன்னை அறிந்த தத்துவஞானிகள் எல்லாம் சரியோ எங்கும்னா எதுவும்னா எல்லாம்னா ஏதனும் மாறி என்ற தண்ணீர் காரணத்தில் மகிழ்ந்திருப்பார். யார் அந்த நான் அந்த தண்ணிக்கு போறாங்களோ அவர் தான் ஜீவனுக்கு அறிய முடியும். மற்றபடி இந்த உலகத்தில் செல்வம் பொருள் புகழ் அதிகாரம் அந்தஸ்து அதெல்லாம் கிட்ட நெருங்க சொல்றாரு. அவர் சொல்ல அண்ணனே சொல்றாரு. அவர்கள் எல்லோருமே எல்லாத்தையும் சிறப்பாக அடையலன்னா தவத்தை தொடர்ந்து படைக்க வரலாம். எல்லோருமே சிறப்பாக வரலாம். எல்லோருமே இந்த தத்துவப்பட்டு உலக மக்கள் எல்லாருமே சமாஜம் அடைக்க வரலாம்னு சொல்லி என்னுடைய நல்ல இடத்தையும் சந்தோஷத்தை தெரிவிச்சுக்க. உலகெங்கிலும் அந்த குருமகன் ஆசினால நிலையில்லா பேரானந்த சொல்லி இயற்கையோட பெருகி உலகெங்கிலும் செரிக்கட்டு விவசாயம், சீர்குலைத்த நிர்வாகம், சிறக்கட்ட தொழில்முறம், உலகெங்கிலும் நிலவுக்கு சமாதானம், உலகம் அந்த உடல்களில் தளரட்டும், சந்தோஷ புரிச்சிரிப்பு உள்ளங்களில் மலரட்டும், பேரானந்த குழுப்பு, வாழ்ந்த வையகம், வாழ்ந்த வளமுடன், வளர்ந்த ஆன்மீகம், வாழ்ந்த தெய்வீகம், வாழ்ந்த மெய்ஞானம், வாழ்ந்த வரலாறு சொல்லி இந்த உலக சமாளித்த உடல்படா பரவி எல்லோருமே ஆனந்தமா இருக்கணும்னு என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கொண்டு சந்தோஷம். ஜெகத் மகாகுரு ஞானவதர் பரஞ்சோதி மகான் அவர்களை வணங்கி எனக்கு குண்டலி தீட்சை வழங்கிய துர்காச்சாரிய ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஒரு தீட்சை வழங்கிய ஐயா ஜோதி ஐயா அவர்களை வணங்கி வந்திருக்கக்கூடிய மூத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி தெய்வ ஆர்வலர்கள் மற்றும் அனைவரை வணங்கி என்னுடைய சிறுகளை ஆரம்பிக்கின்றேன். நித்தியம் தேன் இருக்குமிடம் தேடி ரீங்காரம் சொல்வது போல் அறிவுடையோர் உயர் ஞான உயிர் பொருளாகிய உடனடி உணர்வை தேடி அடைவர் அப்படின்னு சாமி சொல்றாங்க. எங்க இருந்தாலும் சரி சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த உயர் ஞானம் எங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி தேடி அடைச்சுவாங்க அப்படின்னு சொல்லி மகான் சொல்றாங்க. அந்த மகானின் 45வது ஐக்கிய தினம் இன்று ஐக்கிய தினத்திற்கு 2-3 குருமார்கள் நல்லா பேசுறாங்க. கேட்க நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கும் ஒரு சில தகவல் நூல் வழியாகவும் செய் வழியாகவும் மக்கள் மகான் வந்து ஏற்கனவே 1980 திருவள்ளூரில் நடந்த ஞானோதய தின விழாவிலேயே ஏற்கனவே சுலசமாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவர்கள் இந்த குண்டலி ஞானத்தை யார் யார் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 குருமார்கள் லிஸ்ட்டை வந்து அங்கே வந்து வெளியேற்றிருக்காங்க. நீங்கள்லாம் இந்த குண்டலி ஞானத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி 1980 திருவள்ளூரில் நடந்த நம்ம ஞானோதய தினவிழால மகானே வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தாப்புல 21/12/1981 ரகுமான் சாமிக்கு நம்மளுடைய மகான் வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க.
இந்த மாதிரி பாண்டிச்சேரியில நம்மளுடைய டூர் ப்ரோக்ராம் வந்து ஒரு 15 நாள் இருக்கு. 1ஆம் தேதி நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு, வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 21/12 ஒரு கடிதம் வந்து சாமிக்கு, நம்ம ரஹ்மான் சாமிக்கு சாமி எழுதுறாங்க. அதை பார்த்துட்டாங்க ரஹ்மான் சாமி. ரைட் போலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது 25ஆம் தேதி 25/12/1921 திடீர்னு மகான் கிட்ட இருந்து ஒரு தத்தி ஒன்று அடிக்கிறாங்க. டெலிகிராம் கம் இமிடியேட்லி அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சாமிக்கு அடிக்கிறாங்க. இப்பதான் 21ஆம் தேதி மகான் லெட்டர் வந்து இமிடியேட்லி நாங்களே இன்னமும் ஏழுட்டு உடனே படிச்சுக்கிட்டு ரஹ்மான் சாமி வந்து சாமிகிட்ட போறாங்க. சாமி இந்த மாதிரி ஆப்பா வாங்க இருக்க இது நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு நம்ம போக வேண்டிய ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ஜாமான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க கரெக்டா 1ஆம் தேதி அவங்க நம்ம திருவள்ளூர் நேர கடலூர் வர்றாங்க, ரயில் நிலையத்துக்கு வர்றாங்க. கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து கார் மூலமா பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க. அந்த டயத்துல பாண்டிச்சேரியில நம்ம பழைய அந்த நேரத்தில் இருந்த பழைய முதலமைச்சர் வரும் அரக்காயர் மற்றும் அங்க இருந்த பெரிய ஆளுங்கள்லாம் அங்க வந்து சாமியை வந்து மகானை வந்து வரவேற்று அந்த நம்ம கிறிஸ்துவ பள்ளியில தங்க வைக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ பள்ளியில மகானுக்கு சொல்லி தனியா ஒரு அறை கொடுத்துருக்காங்க, அங்க தங்கிக்கலாம் சொல்லி. அதே மாதிரி டெய்லி 15 நாளும் நடக்கக்கூடிய சத்சங்கத்துக்கும் கூட்டு தவத்துக்கும் ஒரு ஹால் ஒன்று தந்திருக்காங்க. டெய்லி 1ஆம் தேதியில இருந்து அந்த இடத்துல மகான் வந்து சத்சங்கமும் கூட்டுத்தவமும் நிறைவேற்றிருக்காங்க. எல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் வர்றாங்க போறாங்க, ரொம்ப பிஸியா இருக்காங்க. ரொம்ப 6ஆம் தேதி காலையில மகான் இருக்கும்போது அப்ப காலையில அங்க ஊர்ல சுப்பிரமணிய சொல்லி ஒரு உணர்வாளர் சித்த வைத்தியர் அப்படின்னு இருக்காங்க. அவர் காலையில தினமணி காலையில எடுத்துக்கிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்தோடனே மகான் கேட்கறாங்க, என்ன கையில வச்சிருக்கீங்க? ஐயா சாமி இந்த மாதிரி தினமணி ஆயுதம் இருக்கு அப்படின்னு. அது என்ன இறப்பு செய்தி வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மகான் கேட்கறாங்க, அவங்க இறப்பு செய்தி வருங்க, நம்ம காசு கொடுத்தோம்னா போடுவாங்கயா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி நாளைக்கு இறப்பு செய்தி வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா உங்க மகான் எதை சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரியல. சரி மகான் எதை சொல்றாங்கன்னு அவங்க சாதாரணமா இருந்தாங்க. இதே மாதிரி வரிசையா ஒண்ணு வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. அப்புறம் ரஹ்மான் சாமிகிட்ட கேட்கறாங்க, வெள்ளை பெருசிட்டு கொண்டு வந்திருக்காங்க, நாளைக்கு போத்துறதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போய் பார்த்துட்டு என்ன சாமி வெள்ளை பெருசி நீங்க சொன்னீங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி பரவாயில்ல, நாளைக்கு என்னோட மகன் வந்து சென்னையில போய் விடுவாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரி இருக்கோம், இங்கே ப்ரோக்ராம் 15ஆம் தேதி வரை இருக்கு. ஒரு சென்னையில உங்க மகன் இருக்காங்க, எப்படி நாளைக்கு உங்க மகன் எப்படி சாமிக்கு எப்படி வெள்ளை பெருசு எப்படி போட்டு விடுவாங்க சொல்லி அப்பயே ரஹ்மான் சாமிக்கு ஒரு ஐயம் வந்துருச்சு. சரி மகான் எதையோ நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சமும் வந்துருச்சு. பரிசு அதே மாதிரி பேசிட்டே வராங்க. அப்ப சிறுசா அன்னைக்கு 7ஆம் தேதி காலையில சின்ன ஒரு உடல் குறைவு மாதிரி இருந்தோடனே கொஞ்சம் அசதியா இருக்கணும்னே அவங்க உடனே ரஹ்மான் சாமியை உடனே அவரோட வைத்தியரை வர சொல்லி பார்க்கறாங்க. எல்லாமே நல்லா பிபி நாடி துடிப்பு எல்லாமே நல்லா, ஐயா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கீங்க, ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சாமிகிட்ட சொல்லிட்டு போறாங்க. சரிங்க ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப அன்னைக்கு காலையில முகசவரம் பண்றாங்க. ஐயா வந்து முகசவரம் பண்ணணும், ரஹ்மான் சாமி அந்த சேவிங் செட் எடுத்து வர சொல்றாங்க. அப்போ ஒரு ரஹ்மான் சாமி சொல்றாரு, ஐயா ரொம்ப பனி ரொம்ப அதிகமா இருக்கு, முகசவரம் பண்ணா குளிக்கணும், அதனால இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் முகசவரத்தை தவிர்த்தரலாமே அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சாமி சொல்றாங்க. அதுக்கு மகான் சொல்றாங்க, இல்ல இதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, முகசவரம் பண்ணி நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். சரி சாமி ரைட் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் முகசவரம் பண்றாங்க, குடிக்கிறாங்க. அப்புறம் காலை உணவை தவிர்த்தரலான்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரஹ்மான் சாமி ரொம்ப வேண்டு இருக்கும், கொஞ்சமா சாப்பிடுங்க சாமி அப்படின்னு ரைட்டு சொல்லி 2 இடியாப்பம் மட்டும் வைக்கிறாங்க. அதில் கொஞ்சத்தை தான் சாப்பிட்றதா சொன்னாங்க. கொஞ்சத்தை சாப்பிட்டு மிச்சத்தை பூரா வந்திருக்கவங்க பூரா பிரசாதம் மாதிரி தந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு சொல்லி வந்திருக்கவங்களுக்கு பூரா அதை பிரசாதம் மாதிரி தராங்க. சரி இன்னைக்கு மகனோட பேச்சு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஐயமா இருக்குன்னு சொல்லி ரஹ்மான் சாமி ஒரு அச்சத்திலேயே இருக்கும்போது சரி கொஞ்சம் அசதியா இருக்கு, கொஞ்சம் அடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இவர் ரஹ்மான் சாமி நீங்க உட்காந்து என்னோட நெஞ்சிலேயே வந்து
படுத்து அவரே அறிவிக்கிட்டாதான் சொல்றாங்க. ரகுமான் சாமி தான் சாமியை வந்து கீழே படுத்து விடாம நெஞ்சில வாங்கிட்டு போக கரெக்டா பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல ஐக்கியம் ஆயிட்டாங்க. சரியா டைம் பார்த்தாச்சுன்னா அதே மாதிரி 11 இன்னைக்கு அந்த 11 தான் நம்ம இப்ப கூட்டுத்தோம். அதனால அந்த 11 வந்து அவங்க ஐக்கியத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பூர்ணி ஐயா குறிச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க இந்த ஐக்கியத்தை தள்ளி போடணும்னா அவங்க தெரியாத இது கிடையாது. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஏன் அதை பண்ணாங்கன்னா அவங்களோட வார்த்தைக்கு அவங்க வந்து கட்டுப்பட்டாங்க. சித்துக்களை பயன்படுத்தாது மகான் சொன்னவார் சித்துக்களை பயன்படுத்தாது. அந்த வார்த்தைக்கு அவங்களே மகானை கட்டுப்பட்டு அவங்க வந்து ஐக்கியமாயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 3 விழாக்களை கொடுத்து 3 விழாக்களும் நம்மளுடைய மெய் உணர்வாளர்கள் உலகெங்கிலும் இருந்து இங்கே வந்து எல்லாரும் இருந்து கூட்டுத்தவம் பண்ணி நம்ம சிறப்பா செய்யறதுக்கு நம்மளுடைய குருஜி பூர்ணின் அவர்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் நம்மளுக்கே நல்லா தெரியும். அதான் கல்யாணம் செஞ்சுப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. 2 வேலையுமே வந்து கடுமையான வேலை. நம்ம குருஜி என்ன பண்றாருன்னா வருடத்துல 4 விழாக்கள் 4 திருமணங்கள் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரி விழாக்கள் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கல்யாணம் பண்றதுக்கே 2 வருஷம் யோசனை பண்ணும். எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கணும். குறிச்சி வந்து ஒரு வருஷத்துக்கு 4 விழாக்கள் அவங்களோட செய்யறாங்க. அப்புறம் லேசா நுண்ணியமா யோசனை பண்ணி பார்த்தோம்னா பூரா எங்க இருந்து வந்தது அப்படின்னா சாப்பிட்டாரு. வேற வழி மகான் இருந்து வந்தவங்களை தவிர சுற்றி இவ்வளவு ஒரு தைரியமா இவ்வளவு ஒரு நுணுக்கமா இவ்வளவு வந்து பிரம்மாண்டமா செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அது அவங்களாலதான் முடியும். அது மாதிரி மகான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ரகுமான் சாமிட்ட அதை சொன்ன 21/12/1983 அந்த கடிதத்துல எப்பயும் போல சந்தோஷம் நல்லாசி எல்லாம் நன்மையை எல்லாம் எழுதிட்டு மிகவும் வேலை முடிந்தது கடைசி வார்த்தை எழுதுறாங்க. அப்பயே அவங்க புரிஞ்சு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஐக்கியம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத இது பண்ணி அந்த மிகவும் வேலை முடிந்ததுன்றது வந்து ரகுமான் சாமிக்கு மட்டும் சொன்ன வார்த்தை கிடையாது. இந்த உலக மக்களுக்கு அவங்க வந்து சொன்ன வார்த்தை. அவரோட டயத்துல இவ்வளவு இத்தனை ஆயிரம் பேருக்கு இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம உணர்வு குறும்பதவியாளர் உருவாக்கி விட்டு செஞ்ச வேலை வந்து மகான் ஒரு வேலை 2020க்கு மேல இருந்திருந்தாங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல உலகத்தையே ஒரு புடி பிடிச்சிருப்பாங்க, உலகத்தையே ஆட்டி படைச்சிருப்பாங்க. ஆனா அந்த வாழ்ந்த காலம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டதுனால, ஆனா அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் கொஞ்சம் கூட சிலைக்காம 10 கிலோமீட்டர் நடக்கணுமா, 20 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்க போவோம், பஸ் கிடையாது, மாட்டு வழியா போவோம். எல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், தான் அடைஞ்ச இன்பம் தான் அடைஞ்ச புத்தகத்துக்கு தியானம் எல்லாருக்கும் போய் சேரணும் என்ற ஒரே ஒரு உன்னதமான நோக்கத்துல மகனோட வாழ்க்கை கூட இருந்திருக்கு. அந்த தியானத்தை நம்ம வந்து வாங்கியிருக்கோம், பெற்றுருக்கோம். அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்குறோம். அந்த தத்துவம் மாறாம சொல்லிக் கொடுத்துட்டு அதே தத்துவம் மாறாம நம்ம எல்லாரும் மகானோட தத்துவத்திலே பயணிக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐக்கியப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய குருஜி ரஜோதி பூரியன் ஐயா அவர்களை கருத்திலே அவருக்கு எவ்வளவு நன்றிகளை செலுத்தினால் போதாது. அவருடைய பணி தொடர வேண்டும். அவருடைய குடும்ப நலம் அவருடைய உண்மையாக சிறந்து இந்த பணியை ஆண்டு காலம் தொடர்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு இன்னொரு அன்பில் நாம் போல பறந்து அறிவிலே தன்னை மகான் ஒவ்வொரு சொல்லி நன்கு பணியேற்றும் நன்கு பணிந்ததான் நாம் ஒவ்வொருத்தோடையும் இணக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் அறிவில் வந்து உயர்ந்திருக்கும். அறிவு எப்படி வைக்க முடியும்? இந்த வேலையை வந்து ஆளாக
குருபாவை நிறைந்து வாழ்த்தி வணங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து குருபார்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அநேக மக்களுக்கும் சந்தோஷத்தை தெரிவிப்பதிலே இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக உழைக்கும் மக்கள் உள்ளங்களுக்கும் மிக உறவாளர்களுக்கும் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற குருபலன் நூத்திகளுடைய அவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும். ஏன்னா ஒரு ஆடவன் தன் பணியை பண்ணும்போது அந்த குடும்ப ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அது அமைச்சிருக்கு மகான் அதனால அமைச்சிருக்கு. ஏன்னா அந்த நூதிகள் பேரு மகனுக்கு பேரு பேசிக்கணும். 100 நாள் ஜோதிக்கு பொருள், 100 நாள் ஜோதி என்று பொருள். நீங்களாக எங்கெங்கும் அது குறையில்லாத அந்த அந்த குறையில்லாம நிறைவாக நிறைந்து மகான் அருளாளன் ஆரோக்கியத்தை நீட்ட ஆயுதம் குடும்பத்துக்கு நல்ல சிறந்த செழிப்பு கொடுத்து இந்த விழா என்றென்றும் சொல்லிக் கொண்டு என்னுடைய ஒரு சிற்றுரையை நோக்குகிறேன். இந்த ஐக்கிய விழாவை பற்றி நிறைய நம்மளுடைய அவர் தெளிவாக பதிவு பண்ணாரு. ஏன்னா அந்த ஐக்கியம் என்பது முடிவல்ல, ஐக்கியம் என்பது முடிவல்ல. ஐக்கியம் என்றால் இணைதல், சேர்தல், குறைதல், ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பது, பிரிக்க முடியாது. அப்ப இந்த ஐக்கியத்தை பற்றி பேசும்போது கூட நம்ம மதுரை சபையை சேர்ந்த நம்முடைய வழக்கு குழுவோட பதிவு பண்ணாங்க இல்லையா, இன்றோட ஏழை முடிந்து அப்படின்ட்டு மகாநதிகள் சொன்னாங்க இல்லையா, ஒரு உண்மைதான். அது சிறு திருத்தம் என்னவென்றால் இது முடிவல்ல. ஒரு பழம் பழுக்கிறது, பழுக்கள் கணிஞ்சது, அது என்ன பண்ண பூமி நோக்கி வரும். அப்ப பழம் என்ன ஆகும், மண்ணோட மண்ணை மக்கிடும். ஏதா தோல் மட்டும் மக்கும், அதை மக்கிடும். கொட்டை மக்குமா, கொட்டை மீண்டும் உடைக்கும், மீண்டும் மரமாகும், நீ மீண்டும் ஒரு விதையாகும். வேலாகி வேலை கிளையாகி, கிளையே மரமும் காய் கனியாகி, கனியே சுவையாகி, சுவையே நானாகி, நானே நீயாகி, என்றும் நானாக இருப்பதே நான் என்ற பொருள். இந்த நான் என்ற பொருள் நிறைய பேருக்கு புரியாது. அந்த நான் என்ற பொருள் அதாவது புரியும் போது விட முடியாது, புரியாத விட்டுருவோம். அது மாதிரி எனக்கு டீச்சர் கொடுத்து குருவதை கொடுத்த யார் பதிவு பண்றவர் ஞானசாமி இரண்டு சேர்ந்தா ஞானசாமி டீச்சர் கொடுத்தா குரு கொடுத்தாரு. என்ன ஒரு பதிவு பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் டீச்சர் முன்னாடியே நிறைய பேருக்கு குமாரசாமி தெரிஞ்சிருக்கு. அதாவது அவரு டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே திருவண்ணாமலை கேட்க பற்றி அந்த காலத்துல 4 தத்துவ புக்கு ஆகியாச்சு. 4 தத்துவ புக்க வாங்கிட்டார். வாங்கி பார்த்தாரு, படிக்கல, எடுத்து ஓர மாட்டேன். அந்த படத்தை பார்த்த உடனே வாங்கிட்டாரு. பார்த்தாரு, ஓரம் வச்சுட்டாரு. திருப்பி வீட்டுல போயிட்டு அந்த புக்கை படிக்கவே இல்லை, வேதான் வந்தாரு. யாரும் தெரியாது. அப்போது அவர் தெரிஞ்ச படிக்க திரும்ப ஒரு ஆண்டு காலம் 1 வருஷம் பொறுத்து ஒரு நண்பகம் கொண்டு வர்றாரு. எங்க கொண்டு வராரு, கோயம்புத்தூர் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப அவர் பேரு பூபதி. பூபதி நீ நிறைய கேள்வி கேட்கல, உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்குவா அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. இங்க கோயம்புத்தூர் இருக்கு, அங்கெல்லாம் மகான் இருக்காரு, இங்க ஒரு விழாவும் இருக்காரு. அப்ப போன இவர் அவர் பார்த்தா அவர் இவர் பார்த்தா கிடையாது. அப்ப அதுக்கு பிறகுதான் இவர் அந்த மகான சந்திக்கிற தண்டனை கிடைக்குது. வீட்டு வாங்கி படிக்காம இருந்தாரா? ஏன்னா என்னப்பா நான் கடவுள் போட்டிருக்கு, அவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? இது பொருள் சரியான பொருளா? ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தமிழ் சரியான பொருளா அப்படின்னு அந்த வேறுபாட்டு காரணமாக அந்த புக்கை போட. அப்ப அந்த சீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் மகானா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை படிக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, மகான பார்க்காமலே அந்த புக்கு இல்லையா, நீங்க நினைச்சுக்கிறீங்க மகானுடைய புத்தகம் நினைக்கிறீங்களா, அது வெறும் புக்கு கிடையாது. 4 தத்துவ நீதி நூல் போட்டுப்பாங்க. 4 தத்துவ நீதி நூல் மகன் எப்படி இருக்காரு, உணர்வாக தத்துவமாக அனைத்து உணர்வாக இருக்காரு. மகன் இங்கே ஐக்கியமாக நமக்கு ஐக்கியமாக, இதுதான் உண்மை. அப்ப அதுக்கப்புறம் தான் இவருடைய சேவை விளக்குது. அப்ப அந்த படத்தை பார்த்தாலே மகானுடைய புத்தகத்தை போடுறீங்க, அந்த படம், அந்த படத்தை பார்த்தாலே ஒரு கூடுதல் கவனிச்சிட்டோம்னாங்க அந்த படம் சும்மா இருக்கக்கூடாது. என்றாவது ஒரு நாள் உங்களை அமர வைக்கும், அம்பலத்தை உங்களை உணர வைக்கும், உணர்ந்ததை தெரிய வைக்கும். ஏன்னா அந்த புத்தகத்துல அவசியம் இருக்கு. அதுதான் நான் கடவுள் என்று, நான் கடவுள் என்று பேர். அப்ப அதை போட்டு கவனி படிக்கணும். நான் என்று பேர் போட்டு ஒரு டாஸ் போட்டுருக்காங்க. அந்த டாஸ் போட்டு கடவுள் வந்துருக்கும். அப்ப நான் கடவுள் அந்த உருவம் கிடையாது. நான் என்பது ஒரு தத்துவம், அது பொருள், அது ஒரு கருத்து இல்லை.
அத கடந்து எங்க இருக்க உனக்குள்ளதா இருக்கிறத கடை உள்ள போட்டு அது தப்புவே. நான் என்ற பொருள் இந்த உருவம் அல்ல, இந்த உடல் அல்ல, இந்த உயிர் அல்ல, இந்த உணர்வும் அல்ல, இந்த மனமும் அல்ல, இந்த அறிவும் அல்ல. இதுக்கெல்லாம் இது காரணம் அதுதான். இதான் பரிமளத்தையா ஒன்று இல்லாமல் இருந்து ஒன்று, ஒன்று இல்லாமல் இருந்து ஒன்றுமே கிடையாது. நன்றி இது வந்து சூனிய தத்துவம். கடற்பது என்பது சூனிய தத்துவம். ஏன்னா ஒன்றுமே இல்லை, நன்றி கொண்டு வருது. நன்றினா ஒண்ணு கிடையாது. இப்ப விதையை உடைக்கிறீங்க, உள்ள மரக்கா மரத்தை காண முடியுமா? அது சூனிய தத்துவம். உடைச்ச ஒண்ணு இருக்காது, நன்றி. அப்ப எப்படி மரம் உடைக்குது? மரம் எப்படி உடைக்குது? ஒண்ணு மரம் வளர்ந்து அப்ப ஒரு பொருள் வரணும், அது ஒரு பூ பொருள் தேவைப்படுது இல்லையா? அப்ப விதைக்கு மரம் கிடையாது, ஆனா நிறைய உடைத்த மரத்தை காண முடியாது, ஆனா மரம் எப்படி வருது? அப்ப நன்மை அப்ப சம்திங் அப்ப ஏதோ இருக்கு. ஏன்னா ஒரு உருவானமா ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது இல்லையா? அந்த மூலப்பொருள் எதுவோ அதுவே நான். அதான் சொல்றாங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒன்று, ஒன்றே இருந்து ஓர் அணுவாய் இருப்பது நான். நான் என்ற வியாகமே நினைப்பு, நான் என்ற வேகமே நாதம், நாதமாய் இருப்பது நினைப்பு. நான் என்ற உணர்ச்சி நெருப்பு, நெருப்பாய் இருப்பது நினைப்பு. நெருப்பின் பொறிகளே அணுக்கள், அணுக்கள் நிறைந்த அணுக்கள் சேர்க்கை உலகம், உலகமாய் இருப்பது. நான் என்பதற்கு ஒரு கருவாய் இருப்பது நடக்கும். கருவாய் இருப்பது உடல் கருவை இல்லையா? கருவாய் இருப்பது நினைப்பு, கரு இருப்பது உடல், உடலாய் இருப்பது. உடல் இருப்பது உயிர், உயிராய் இருப்பது நினைப்பு. உடல் பெறுவது அறிவு, அறிவை இன்பிப்பதே நினைப்பு. அறிவை அறிவது உணர்வு, உணர்வாய் இருப்பது. இந்த நான் என்ற ஒரு பொருளுக்கு நான் பேசணும்னாக்க நான் வரணும். இப்ப என்ன வேணும்? ஒரு வாகனம் தேவைப்படுது, அப்ப உடம்பு தேவைப்படுது. அப்ப உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும், உயிருக்குள்ள உடம்பு இருக்கணும், உடம்புல நினைப்பு தோன்றணும். அதுக்கப்புறம் அறிவு பெருக்க வரணும். அது எப்படி அதை வெளியே கொண்டது? உடம்பு இதைத்தான் நான் சிந்திக்க பொறுத்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் கலந்து எதுவும் அதுக்கு பேர் நான் இருக்க உருவம் இல்லை. அப்ப இந்த உருவ செயல்பாட்டுக்கு எது மூலப்பொருளோ அதுவே நான். இந்த நான் எப்படி உணர முடியும்? நான் வந்து நிறைய படிச்சிருப்போம், நிறைய நீங்க ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க, நிறைய வழிபாடு கற்றுப்பீங்க. ஆனா இங்க வரும்போது ஒயிட்ல வெள்ள பேப்பர் அப்படி ஒன்று வந்தா மட்டும்தான் இந்த நான் தத்துவத்தை உணர முடியும். ஏன்னா நான் நிறைய படிச்சிட்டேன், எனக்கு வேலைகள் தெரியும், நான் நிறைய ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எடுத்து வந்த மாதிரி ஒன்று பார்க்க முடியாது. ஒரு வியாபாரம் கூட எழுதிங்க, நீங்க எழுதி தகவல் அடுத்த ஒரு வேலைக்கு பதிவு பண்ண முடியுமா? முடியாது. காரணம் ஃபுல்லாகி போயிடுச்சு. அப்ப நீங்க ஒவ்வொரு டீல் பண்ணணும். அப்ப எது புத்தகையோ அது ஒயிட் ஷீட்டா இருக்குதோ அந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இருந்தா மட்டும்தான் இந்த தத்துவம் விளங்கும், இல்லைன்னா விளங்காது. ஒரு நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து தாகம் அதிகமாகி போயிடுச்சு. நாய்க்கு தாகம் அதிகம், தண்ணியை குடிக்க முயற்சி பண்ணுது, ஆத்துக்கு ஓடுது. எட்டு பசங்க அவங்க உருவம் இருக்குது. ஐயா திருப்பி நாய்க்கு வந்து எப்போ கூடி வாழாது, நாய்க்கு கூடி வாழாது. ஐயா எனக்கு ஒரு இருக்காரு அப்படின்னு முடியாது பின்னாடி வந்து இப்படி நாலு பேர் கைப்படுறது எட்டி பார்க்கறது கேட்டது, எட்டி பேர் கடுவது ஜீவ மக்கள் இருக்காங்க. அப்ப கடைசியா பார்க்குது கால ஜாஸ்தி ஆகிப்படுது, டக்கு உடைப்படி. அப்ப புதுச்சோட பார்த்தீங்கன்னாக்க உருவம் காணும், தாக தீர்ந்து போயிடுச்சு. அப்ப அது மாதிரி நாம எல்லாத்தையும் விட்டு ஐந்தறிந்து விடுவதையா, ஐந்தறிந்து கொள்வதையா, அறிவதைங்க அறிந்ததைங்க ஆக்கிரிங்கிறது அவனுக்கு உணர்வுக்கெல்லாம் போகும். அப்ப நாம இந்த படித்தது கேட்டது சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நீ சொல்லக்கூடிய கருத்து என்ன, இங்க கொடுக்கக்கூடிய போதனை என்ன, இங்க கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன, இந்த தத்துவம் என்ன அப்படின்னு நீங்க அறிய முற்படும் போது மட்டும்தான் இது தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் நாம தெளிவு வர முடியாது. அதான் போட்டு இல்லையா, பொருள் உடல் போட்டு அதுக்கு அடுத்தது நுண்ணுடல், அடுத்த அறிவுடல். இந்த பருவுடல் நுண்ணுடல் அறிவு மூணு சேர்ந்த மட்டும்தான் நான் பேச முடியும். அப்ப பொருள் என்பது என்ன? உடல்களை சார்ந்தது, கண்ணுக்கு தெரியும். அந்த உருவம் கண்ணுக்கு தெரியும், பொருள் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய. அப்ப நுண்ணுடல் எப்படினால அதுக்கு நுண்ணுடல் எப்படி இருக்கும்? அது வந்து நமக்கு வரக்கூடிய உணர்ச்சி, இந்த 89 நினைக்குது இல்லையா, அது தாக்கக்கூடிய வழி போகுது இல்லையா, அந்த நோவை தாக்கக்கூடியது உணர முடியும். இதெல்லாம் அறியக்கூடியது அறிவு, ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்துக்கு வரக்கூடியது அறிவு. இந்த மூன்று இருந்தா மட்டும்தான் சத்திதானந்தம், சத்து சித்தானந்தம்.
மூன்று பேர் என்ன? சத்து, சித்து, ஆனந்தம். இந்த மூன்று ஒன்று சேர்ந்தது மட்டும்தான் சச்சிதானந்தம். இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை பேசுறதுலாம் பார்த்தாங்க இருள். முப்பாலுக்கும் அப்பால், அப்பாலுக்கும் அப்பால் பெரும்பாலும் இருள் போட்டுருப்பாங்க. நான் ஒரு பழைய புத்தகத்தை படிக்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புக்கில் படிச்சாரு, யாரும் பேச வேண்டாம். என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் அறிவு ஜோதிடம் போட்டுருக்கு, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கொஞ்சம் நடக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை புத்தகம் படிச்சாலும், எத்தனை திறமையை போய் திருமலை போய் வந்து அந்த பொருட்டி பார்த்தாலும், ஆன்மீகத்தை எப்போ ஒருவனுக்கு அதை படிச்சு விளங்குதோ அதுவே உண்மையான தத்துவம், உண்மையான ஞானம், உண்மையான அறிவு. அந்த நான்கு விளங்கினாக்க நம்ம அனுபவம்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா விட்டுருங்க. விட்டுட்டு வந்து இந்த தத்துவத்தை நீங்க நினைக்கும் போது இந்த தவத்தை கவனிக்கும் மட்டும்தான் தத்துவம் வளரும். அது வரைக்கும் அதுதான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன? நான் போட்டாலே அது எடுத்தங்க. அதாவது எல்லாமே இருதான். அப்ப இருடா, அப்ப இருட ஒண்ணு இல்லப்பா, இருக்க ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. அதான் ஜலத்தை போட்டு என்ன போட்டுருக்கு? தாயுடைய கர்மம் வந்து இருதான். தாயுடைய கர்மம் இருதான் தான் இருக்கும். ஒளியாக்கி கிடையாது. அப்ப அந்த சிசி எப்படி உருவாகுது? இந்த சயின்ஸ். அப்ப ஏதோ ஒரு அணு உள்ள பூந்தா மட்டும்தான் அந்த அணு மட்டும்தான் உருவாகுது. அந்த ஒரு அணுதான் இந்த உடலாக, இந்த புறங்களாக, இந்த அறிவாக, இந்த மனமாக, இந்த உயிராக, இந்த நான் என்ற நினைவாக, தத்துவமாக விளங்குவது கருதாக. அது சிறு அணுதாக. அந்த அணு இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் போட்டல ஒன்றும் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அப்ப இது மாதிரி நம்மளுடைய தத்துவம் வந்து அவ்வளவு ஒரு தத்துவம். பேர் என்ன? சுத்த அத்வைதம். அப்ப சுத்த அத்வைதம் என்னன்னா, அத்வைதம் எல்லாம் தெரியும். இரண்டு அத்வைதம் அப்படின்னாக்கா, துவைதம் அப்படின்னாக்கா இரண்டு. அதாவது வணக்கம் ஒருக்க, வணக்கத்துக்கு ஒரு பொருள் ஒருக்க துவைதம். கிறிஸ்தவர்களாக மூணு, வணக்கம் ஒருக்க, வணக்கத்துக்கு பொருள் ஒண்ணு, இந்த புறமஞ்சம் ஒண்ணு. இது மூணாக சொல்லுவாங்க. ஆனா அத்வைதம் என்பது இரண்டு. ஆனா மகானுடைய தத்துவம் என்ன போட்டுருக்குன்னா சுத்த அத்வைதம். நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அப்ப அதுக்கு இதுல போட்டுப்பாரு. இந்த 10 கமெண்ட் போடுறாரு, அந்த 10 கமெண்ட் போட்டுப்பாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னை தவிர்த்து வேற எதுவும் இல்லை என்று தவத்தால் வந்து போடும். தன்னை தவிர்த்து எதுவுமே இல்லை. அப்படி அந்த தன்னை தவிர்க்கும் போது அப்ப அதை கடந்து அந்த உணர்வை உணர்ந்து அந்த தத்துவத்தை புரிஞ்சு வந்தா மட்டும்தான் இந்த உண்மை விளங்குவான். இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவனை தேடியும், ஆண்டவனை வணங்கியும், ஆண்டவனை வழிபட்டும் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ பாடல்கள். ஆனா விளக்கு நமக்கு புரியுதா? படிக்கிறோம், பாராயணம் பண்றோம், வெறுதை பேசிக்கிட்டு இருக்கோம், அனுபவம் வரலாம். அப்ப அனுபவம் மட்டும்தான் நமக்கு அது பயனுள்ளதா இருக்கு. அந்த அனுபவம் தரக்கூடியதான் இந்த நாட்டம். அப்ப நாட்டத்தை அனுபவம் வரணும் என்ன பண்ணணும்? நாம ஒழுங்க தியானம் பண்ணணும். இதுக்கு வரணும், அதற்கு வந்து நிறைய படிக்கணும், நிறைய பயிற்சி எடுக்கணும், நிறைய பாராயணம் பண்ணணும், இது வேலை கற்றுக்கணும், இது சாஸ்திரம் தெரியணும். ஒன்றும் கிடையாது. இந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை உருவாக்கி அதை உணர்ந்து நெற்றியிலே நிறைவேற்றால் எல்லாம் உணர்கிறது, எல்லாம் உணர்கிறார். அதனால பயன்படுத்தாங்க. ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான் இருக்குது. அப்ப நான் என்ற துணிவு, இணைப்பு, ஓசை, ஒளி, அணு, அணு இருக்கிறது ஆகாயம். அது காற்று என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு. இதுல ஒண்ணு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த 9 அந்த மொத்த 20 தத்துவம் 9 மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா 4 தத்துவம் ஜோதி, 9 தத்துவம் நெருப்பு. ரெண்டு கேள்வி வேறுபாடு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா 9 தத்துவம் படிக்கும்போது நெருப்பு போட்டிருப்பாங்க, 4 தத்துவம் படிக்கும்போது அந்த ஜோதி போட்டிருக்கோம். அப்ப வெப்பு வேறு, வெளிச்சம் வேறு, நெருப்பு வேறு, ஜோதி வேறு, சூரியன் வேறு, 4 பேரோடு போட்டிருப்பாரு. விளக்குதா? அப்ப ஜோதி என்ன பண்ணாக்க ஒரு உயிரை உண்டு பண்ணணும், ஒரு உயிரை வாழ வைக்கும். நெருப்பு ஒரு பொருளை அழிக்கும். அதுதான் கை கட்டி பாருங்க, சூடு இருக்கா? அப்ப ஒரு உயிர் இருக்கு, சூடு இல்லைங்க உயிர் போயிடும். ஆகையால இது வந்து இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு உருவமும் அந்த ஜோதி இல்லாம எந்த உருவமும் கிடையாது.
அப்ப எல்லாரும் ஜோதியா பூத்து குலுங்கி நிற்குது. அண்டம் பூத்து அருள் பூத்து, அண்டமும் பிண்டமும் இணைந்த ஒரு ஒளியும் பூத்து, ஆணையாக இடம் பூத்து மதி பூத்து, கம்பமும் காணும் வயிறு பாலம் பூத்து, அதில் இருந்த கருவு பூத்து, கனவான பொருள் பூத்து, கவாலம் பூத்து, கருணைக்குரிய கண்ணின் கண்மணியாக உள்ள கருணையில் உள்ள மாமணியும் பூத்து, கருத்துக்கு சென்ற சூட்டுமா கருணும் பூத்து, குறையில்லா புலனும் பூத்து, நிறையெல்லாம் நிறைவாக எந்த கனவாக கரு இந்த பருப்பு வாய்ப்பு அணுக்கள் பூத்து, அன்போடும் அருளோடும் அழகோடு அலையாய் பரம்பெரும் தோதி பூந்த கூட்டு வடிவாய் அங்கங்கு இல்லாதவர் இயக்குமாய் ஏகமாய் சொல்லிக்கொண்டு நான் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு உரையை நிறைவு செய்கிறேன். செழித்தோம்பட்டு விவசாயம் எல்லா உயிர்களும் எங்கும் நிறைந்து பள்ளு தமிழ் மலருக்கு மெய்யான மொழி அதைக்கு சமாதானம் வாழ்க மெய்யான அறிவாளிகளே, அமர்ந்திருக்கும் குருமார்களே, சகோதர சகோதரி உணவாளர்களே, எல்லோரும் மருத்துவ தமிழ்நாடு மாணவர் குழந்தைமாருடைய 45வது அதே போல இன்றைக்கு இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது. அது என்னவென்றால் 7/1/1932 குரு அவர்கள் அவருடைய பொருளாதாரத்திலே அவர் உபதேசம் பெற்ற நாள் 7/1/1932 11 மணிக்கு அவர் தன் குருநாதத்திலே உபதேசம் பெற்றாங்க. 2 விழாக்களுக்கு நடந்தது. அவர் உபதேசம் வாங்கி ஏறத்தாழ சரியாக 88 ஆண்டுகள் ஆகிறது. வருடம் ஆகிறது. இப்பதான் நம்ம சாமி எடுத்து பேசும்போது சாமி அதே போலதான் நான் விழா ஆகிட்டு சரியாக 88வது விழா அப்படின்னு சொன்னாங்க. அவர் விழா ஆரம்பிச்சு நம்ம சமையல் நடத்துறது எவ்வளவு கால்குலேஷன் போட்டு வச்சு இருப்பாங்க. 88 விழா சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இடத்தை காட்டி எனக்கு நான் ஒரு புத்தகாலத்தை மறக்கவே முடியாது. அதாவது 45 ஆண்டுகள் முன்னாடி 81ஆம் ஆண்டு மாவட்ட மத கலைஞர்கள் இங்கே நானும் பொருளாதார புத்தகாலத்தை வந்தோம். அப்பொழுது ஒரு அறிவிக்கும் இப்பொழுது ஒரு அறிவிக்கும் எவ்வளவு மாற்றம் வந்ததுக்கு காரணம் நம்முடைய எண்ணம் தான் சொல்லிட்டு மகாதேவன் சம்பாதிக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த உணர்வு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. எப்படி சூரியன் அது நம்ம காலையில உதயமாகி மாலையில் மறைந்து கிடையாது. எல்லா நாட்டிலும் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு யாரை உணர்ந்து பெற்றுக்கிறார்களோ தொடர்ந்து அது மூலமாக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அவையார் ஒரு பொருள் சொல்லியிருப்பாரு, உடம்போடு எடுத்ததன் பயன் சொத்து சம்பாதிக்கிறோம், சோத சம்பாதிக்கிறோம், பிள்ளை பிடிக்கிறோம், அர்த்த வார்த்தைகள் அவன் இந்த உடம்பை எடுத்தது பயன் திறம்பட ஈசனை தேடு, திறம்பட ஈசனை தேடு. அப்போ நம்ம எங்க போய் யோசனை பண்ணிப்பாரு. கோயில் தான் போக முடியும், குளத்து தான் போக முடியும், ஈசனை தான் தேட முடியும், அந்த கவலை தான் காண முடியும். அவன் தான் ஏறு போய் கோயில் போய் சொல்லுகிறாங்க, ஏன் தேடு சொல்றாங்க. அப்ப தேடும் போது அதுதான் நிறைய விஷயம் இருக்கு. அதேதான் தத்துவத்தை நானவர்கள் பழுதிருப்பாங்க. ஞானத்தை தேடி நல்ல குருவை தவறை பெற்று தன்னிலை அடைந்து தன்னிலை பெற்று மகிழ்ச்சிகள். அப்போ அந்த ஞானத்தை தேடி நல்ல சொல்றாங்க ஒரு நல்ல குரு. அப்ப நல்ல குரு போது அதான் அதுவும் நம்ம தேடிப்போம். எந்த இடம் நம்ம பார்க்கும் போது நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்களா, உங்களையே நீங்க எல்லாம் வந்து புத்த பாக்கியஸ்தானிகள்.
கொடுத்த பாகிஸ்தான் எப்படி ஏதோ விட்டு தொண்டமுறையா வந்து இங்க வந்து அமர்ந்துக்கிறாங்க. அதனுடைய பாகிஸ்தான் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட உபதேசம் எத்தனை பேர் போய் பார்க்க நான் இப்போ நான் வரவு யோசனை பண்ணிருக்கேன். இப்படி இருக்கும்போது வரமா சீக்கிரம் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு வேகம் எப்படியோ பணி வேகம் போகுது. அந்த அளவுக்கு எஸ்டேட் அந்த விட வேகமா உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகம் இருக்கு நேரத்துல. நமக்கு இந்த ஒரு பாக்கி கட்சிக்கு ஒரு நாள் வருஷத்துல 3 நாள் வேகம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செய்த புண்ணியமும் நம்முடைய ஆத்மாத்மான செய்த புண்ணியமும் ஆகும். மேலும் ஊர்வலம் சொல்லுகிறார்கள் தேடி தீங்காத வாடுகள் செல்வது போல அறிவுடையவர் உயர்ஞான சபையை தேடி அடைவார். அப்போ தேனுக்கு சில இது இருக்கு, தேனுக்கு சில ஒரு கொள்கை இருக்கு. அது எங்கேயும் போவாது. ஆனால் தேன் இருக்கிற பூ இருக்கும் அதோட தன்னுடைய பார்த்து ஆனா தேடி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த வேலையனும் அதுதான் செய்யும். ரெண்டாவது அந்த பூவில் இருக்கிற தேனை எழுதக்கூடிய அந்த ஒரு மெத்தடு பூச்சினத்திலே தேனிகள் தவிர எதுவுமே கிடையாது. இல்லையா? அது தவிர எதுவுமே கிடையாது. நம்ம கூட போய் நம்ம சமாளி பார்த்தாங்க நிறைய ரோஜா பூ இருக்கு. அந்த ரோஜா பூ இருக்கு. நான் நவமாசம் பார்த்தேன் உட்காந்து பார்த்தேன். அந்த ரோஜா பூ புழு தான் தேனி. அப்போ அந்த பவர் சொல்லி சக்த ஹனி அது மட்டும்தான் அந்த பவர். அதான் மகான் சொல்லுங்கள் அந்த திக்கு விட தேடி அதிகார செல்வது போல அறிவுடைய உயர்ஞான சபையை தேடி அறிவார்களே உயர்ஞான தேசிய பெற்று அதான் சொல்றாரு உள்ளம் கலந்து உயர்ஞான தேசிய பெற்று உள்ளம் கலந்து உச்சிகள் உணவளித்து உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து குறையில்லாத உலகை ஒரு தயவுக்கு வினையாகாது ஏகப்படனா இணைந்து மகா சொல்றாரு. பெரிய ஒரு அர்த்தம். ஒரு தயவுக்கு வினையாகாது ஏகப்படனா இணைந்து சொல்லிட்டு மகா சொல்லிருக்காரு. ஆகவே உணவை நாம் நல்லா கவனித்து வேண்டும். ஏனென்றால் இந்த விழாவை நம்முடைய அப்ப தேர்தல் போது அதுதான் நிறைய விஷயம் இருக்கு. அதேதான் தத்துவ தலைவர் பழுதிருப்பாங்க ஞானத்தை தேடி நல்ல குருவை தவறை பெற்று தன்னிலை அடைந்து தன்னிலை பெற்று மகிழ்ச்சிகள். அப்போ அந்த ஞானத்தை தேடி நல்ல அந்த சொல்றாங்க ஒரு நல்ல குரு. அப்ப நல்ல ஒரு போது அதான் அதுவும் நம்ம தேடி நம்ம எந்த இடம் நம்ம பார்க்கும்போது நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்களா உங்களையே நீங்க எல்லாம் வந்து புத்த பாகிஸ்தானிகள் மிகப்பெருத்த பாகிஸ்தானிகள் எப்படி ஏதோ விட்டு தொண்டமுறையா வந்து இங்க வந்து அமர்ந்துக்கிறாங்க. அதனுடைய பாகிஸ்தான் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட உபதேசம் எத்தனை பேர் போய் பார்க்க நான் இப்போ நான் வரவு யோசனை பண்ணிருக்கேன். இப்படி இருக்கும்போது வரமா சீக்கிரம் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு வேகம் எப்படியோ பணி வேகம் போகுது. அந்த அளவுக்கு எஸ்டேட் அந்த விட வேகமா உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகம் இருக்கு நேரத்துல. நமக்கு இந்த ஒரு பாக்கி கட்சிக்கு ஒரு நாள் வருஷத்துல 3 நாள் வேகம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செய்த புண்ணியமும் நம்முடைய ஆத்மாத்மான செய்த புண்ணியமும் ஆகும். மேலும் ஊர்வலம் சொல்லுகிறார்கள் தேடி தீங்காத வாடுகள் செல்வது போல அறிவுடையவர் உயர்ஞான சபையை தேடி அடைவார். அப்போ தேனுக்கு சில இது இருக்கு, தேனுக்கு சில ஒரு கொள்கை இருக்கு. அது எங்கேயும் போவாது. ஆனால் தேன் இருக்கிற பூ இருக்கும் அதோட தன்னுடைய பார்த்து ஆனா தேடி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த வேலையனும் அதுதான் செய்யும். ரெண்டாவது அந்த பூவில் இருக்கிற தேனை எழுதக்கூடிய அந்த ஒரு மெத்தடு பூச்சினத்திலே தேனிகள் தவிர எதுவுமே கிடையாது. இல்லையா? அது தவிர எதுவுமே கிடையாது. நம்ம கூட போய் நம்ம சமாளி பார்த்தாங்க நிறைய ரோஜா பூ இருக்கு. அந்த ரோஜா பூ இருக்கு. நான் நவமாசம் பார்த்தேன் உட்காந்து பார்த்தேன். அந்த ரோஜா பூ தான் தேனி. அப்போ
அந்த பவர் பீஸ்ஃபுல்லி சக் த ஹனி அது மட்டும் தான் அந்த பவர் இருக்கும். அதான் மகான் சொல்லுங்கள் அந்த திக்கு விட தேடி நீங்காதவர்கள் செல்வது போல அறிவுடையவர்கள் உயர்ஞான சபையை தேடி அறிவார்களே. உயர்ஞான தேசிய பெற்று அதான் சொல்றாரு உள்ளம் கலந்து உயர்ஞான தேசிய பெற்று உள்ளம் கலந்து உச்சிகள் உணவடைந்து உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து குறையில்லாத உலகை ஒரு தயவுக்கு வினையாகாது ஏகப்படனா இணைந்து மகா சொல்றாரு. பெரிய ஒரு அர்த்தம். ஒரு தயவுக்கு வினையாகாது ஏகப்படனா இணைந்து சொல்லிட்டு மகா சொல்லிருக்காரு. ஆகவே உணவை நாம் நல்லா கவனித்து நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விழாவை நம்முடைய எதிர்ப்பு மரியாதைக்குரிய மனமே சந்தித்தார் மிகவும் சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சிரமம் அவ்வளவு சிரமப்பட்டு நினைக்கிறதில்லை. இந்த விழா அடுத்தபடியாக நமது சபையின் குரு நூறுதீன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். உலக அறிவாளிகளே, மெய்யுணர்வாளர்களே, குரு பதவியாளர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தத்துவ தவஞானி ஞானவல்லல் வரஞ்சோதி மகான் அவர்களின் 45வது ஐக்கிய தின விழாவுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மகான் அவர்களின் 88வது உபதேசம் பெற்ற நாளுடைய வாழ்த்துக்களை தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐக்கிய தினத்துடைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மகான் அவர்கள் மறைந்து விட்டார், சமாதி ஆகிவிட்டார், நம்மளை விட்டு சென்று விட்டார். அந்த நிலை இல்லாமல் நம்முடன் ஐக்கியமாய் இருக்கிறார், உணர்வால் இருக்கிறார், எண்ணத்தால் இருக்கிறார், விசுவாசத்தால் இருக்கிறார், நம்மளுடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்தீர்களானால் இது நல்வாழ்த்துக்கள். மகான் நம்மளை விட்டு மறைந்து விட்டார், மகான் நம்மளை விட்டு சென்று விட்டார், மகான் சமாதி அடைந்து விட்டார் அப்படின்னு நினைத்து விட்டார். இது நினைவு நாளாக இருக்கும். இது நினைவு நாள் இல்லை, ஐக்கிய தின விழா. இது ஒவ்வொரு உணர்வாளர்களும், உபதேசம் பெற்றவர்களும், குரு பதவியாளர்களும், ஸ்தாபனத்தை நடத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குரு நிலையில இருக்கிறவர்களும் இதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு, துக்கத்தோட இல்லை, இந்த துக்கம் இல்லை, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு பிரகாசத்தோட வந்து ஒவ்வொரு சபையிலும் அமர்ந்து இந்த விழாவை சந்தோஷத்தோட கொண்டாடக்கூடிய விழா. ஏனென்றால் சில அமைப்புகள், சில ஸ்தாபனங்கள், சில தீர்க்கதரிசிகளுடைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஒரு கற்புடை போட்டுக்கொண்டு அல்லது ஒரு கற்புவா சென்று இந்த விழாவை கொண்டாடணும். கேட்டா மகான் வந்து ஐக்கிய சமாதி அடைஞ்ச நாள் என்பது ஒருத்தர் சொன்னார், இது சமாதி நாள் என்று கூட நேற்று கூட ஒருத்தர் ஒரு குரு எனக்கு அடைஞ்சார், இது ஐக்கியம் இல்லை சமாதி ஆன நாள். அவருடைய பார்வைக்கு, அவருடைய கருத்துக்கு, அவருடைய அறிவுக்கு அது சரி. என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய கருத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு இது சரி. இந்த சரியான விஷயத்துல தெளிவுபடுத்துறதுதான் ஒரு குரு இருக்கணும். தெளிவுபடுத்துற மாதிரி அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் இதை பத்தி பேச முடியும். அனைவரும்
ஐக்கியத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கியம் என்பது இப்படி, ஐக்கியம் அப்படி அப்படின்றது பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இது அவர்களுடைய அறிவுக்கு தக்க மாதிரி பேசுறார்கள். ஆனால் மகான் உடைய நிலை நம்ம குருபரவியாளர் ஞானசூரியன் ஐயாவுடைய முதல்வரும் குப்புசாமி அவர்களின் பேரனும் ஆகிய பிரகாஷ் அவர்கள் பேசும் பொழுது இந்த ஐக்கியத்துடைய வரலாறு எடுத்து பேசினார்கள். அப்போ பேசும் பொழுது குறுக்குல நான் அவரிடம் என்ன சொன்னேன்னா, வரலாறு பேசும்போது சிறப்பாக பேசணும், உள்ளது உள்ளபடியா பேசணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு மைக்க போட்டுட்டு நம்ம பேசணும், அந்த நாள் செவத்துல தான் இருந்து கொண்டு இருந்தது. ஆனா இப்படி கிடையாது, இப்ப அந்த நிலை கிடையாது. இப்ப தலைமை சபையுடைய நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னா, வெட்ட வெளிச்சமாக இங்க என்ன நடக்குதோ இந்த உலகத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. இங்க பேசுகிற ஒவ்வொருடைய அனுபவமும் ஒவ்வொருடைய வல்லமையும் இன்னைக்கு இங்கே அமர்ந்து இருக்கும், நின்று கொண்டிருக்கும் தவிர இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலையும் சென்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். மகானுடைய இந்த தத்துவத்தையும் நம்மளுடைய அனுபவத்தையும் அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கின்ற தன்மையும் இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தன்னை அறிவது ஞானம், தன்னை விடுவது முக்தி. எந்த இடையோர் இன்னங்களையும் அனுபவத்தில் இன்பமாக கருதுகிறவன் எவனோ அவன் எதிர்கால கோடான கோடி இன்னல்களை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக பிரகாசிப்பான். மகான் ஆரம்பித்து இந்த நிலைக்கு வரும்போது இதுதான் அவர் எழுதின முதல் என் வாழ்க்கை வரலாறுல பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தத்துவம் தான் இருக்கும். என் வாழ்க்கை வரலாறுல எந்த இடையோர் இன்னல்களையும் அனுபவத்தில் இன்பமாக கருதப்பவன் எவனோ அவன் எதிர்காலத்தில் கோடான கோடி இன்னல்களை தீர்க்கக்கூடிய வன்மை உள்ளவனாக பிரகாசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு இன்னல்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் இது எல்லாம் கடந்து இந்த மெய்ப்பொருளை அறிந்த மெய்ப்பொருளை உலக மக்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையும் நல்லெண்ணமும் தான் இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை உணர்வாளர்களுடைய இயக்கமும் பூர்த்தியா இருக்கு. இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவர்களுடைய இயக்கமும் பூர்த்தியா இருக்கு. அந்த பெருந்தன்மையும் அந்த இயக்கமும் மகானுக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு நாம ஒரு சிறிய ஒரு வட்டத்துல ஒரு சிஷியர்களா இருந்து நாமளும் எப்படி ஒரு சில பேர் ஒரு அறியாமை இருக்கிறார்களோ அந்த அறியாமை தான் இன்னைக்கு நாமளுக்கும் வந்திருக்கோம். அறியாமை இல்லாத, மறதி இல்லாத, உள்ளது உள்ளபடியா உள்ளது உள்ளவாரம் மகான் அனுபவித்த அனுபவங்கள் அத்தனையும் மகான் அடைந்த அந்த நிலையும் மாறாமல் கூட்டாமல் குறையாமல் வந்த சிஷியர்களை ஜாதி மதம் பேதம் அந்தஸ்து பணம் வேலை என்று பார்க்காமல் எல்லாருக்கும் வல்லரசர்களுக்கும் அதிபர்களுக்கும் தெருவில் பெருக்கிற அந்த ஒரு நிலையில இருக்கிற நபருக்கும் ஒரே நிலையில இருக்காங்க. பதவி உள்ளவனுக்கு ஒரு அந்தஸ்து, பல செல்வந்தருக்கு ஒரு அந்தஸ்து, குப்பை எடுக்கிறவனுக்கு ஒரு அந்தஸ்து காட்டல. அப்படி அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மகானுடைய வரலாறு மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. இதுக்கு காரணம் அவர் கொடுத்த அந்த ஞான உபதேசமும் இந்த மெய்யுணர்வு தீட்சையும் சொன்ன விதமும் காமித்த நிலையும் கண்டுபிடித்த தத்துவமும் ஆஸ்திகம் இருந்தாலும் சரி, நாஸ்திகர்கள் இருந்தாலும் சரி, கடவுள் மறைப்பு இருந்தவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு தீவிரமான ஒரு கடவுள் பக்தனா இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி, யாருமே மறக்க முடியாத ஒரு நிலையில தான் இந்த தத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல மகானவர்கள் சிங்கப்பூர்ல போகும்போது சிங்கப்பூருடைய நேஷனல் பேப்பர்ல யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன். நேஷனல் பேப்பர் நியூஸ் பேப்பர்ல காரல் மார்க்ஸுடைய கிராண்ட்ஃபாதர் ஹிஸ் ஹோலினஸ் ஞானமலர் பரஞ்சோதி மகாராஜ் சிங்கப்பூர் அப்படின்னு சொன்ன பத்திரிகை இருக்கு என்கிட்ட.
இதெல்லாம் நான் வெளியில எது யாருடைய தாத்தாவா மகான் கார்ல் மார்க்ஸுடைய கிராண்ட் ஃபாதர் ஹிஸ் ஹோலினஸ் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் ஆய்வு சிங்கப்பூர் பத்திரிகை என்கிட்ட இருக்கீங்க நான் வெளியே காட்ட ஏனென்றால் அப்படி ஒரு கம்யூனிசம் சோசியலிசம் இருந்தாலும் சரி ஒரு ஆஸ்திக நிலையில இருந்தாலும் சரி ஒரு பக்தி நிலையில இருந்தாலும் சரி அவர்களுக்கு அறிவுக்கு தக்க மாதிரி உணர்வுக்கு தக்க மாதிரி கொடுத்தவர் தான் இந்த ஞானவள்ளல் என்ற பெயருடைய அந்தஸ்து வந்தார். நீ ஆஸ்திகர் இருந்தா வரக்கூடாது நாஸ்திகர் இருந்தா வரக்கூடாது என்னுடைய நிலைக்கு தான் நீ வரணும் யார் எக்காரணத்துக்கும் யாரையும் மகானுக்கு உட்படுத்துவதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஐக்கிய தினத்தை நாம ஒரு உற்சாகத்தோட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் இதுக்கு நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இல்லை என்றால் இந்த அறியாமையான செயலில் இருந்து ஒரு மகானுடைய நிலையை அறியாமையை தெரியாமல் இருந்து கொண்டு அவருடைய தத்துவத்தை புரியாமல் இருந்திருந்தால் இந்த பிறவியுடைய பலன் நமக்கு நாமளே தெரியாம போயிருக்கும். ஏனென்றால் இந்த தத்துவத்துடைய இந்த தவத்துடைய நிலையை சாகாக்கரை என்றுதான் மகான் சொல்லி இருக்கிறார். இந்த சாகாக்கரை உணர்வு இருந்தால் மரணம் இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார். உணர்வு இருந்தால் மரண பயம் இல்லை சொல்லி இருக்கிறார். அப்போ உணர்வு இருந்தால் மரணம் பயம் இல்லை என்று சொல்லும் போது உணர்வு இருந்தால் மரணம் இல்லை என்று சொல்லும் பொழுது மகானுக்கு மாத்திரம் எப்படி மரணம் வந்திருக்கும் கேள்வி வருது. ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் இந்த பூத உடலுக்கு தான் நம்ம எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில நம்ம சிந்தித்து பார்த்தாதான் தெரியும் நம்மளுடைய அந்த அந்த ஒரு உயர்ந்த அந்த உயிர் பொருள் எப்படிப்பட்டதுன்றது அறியும் போதுதான் அது எப்போ ஐக்கியமாகும்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்போ பூர்த்தி ஆகுதோ இந்த உலகத்துல அப்போதான் நம்ம ஐக்கியமாயிருக்கோம். இப்ப கூட மகானுடைய உடலுக்கு தான் இங்க நம்ம ஐக்கியப்படுத்திருக்கோம் தவிர மகான் இன்னும் ஐக்கியப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய சிஷியர்கள் அவர்கிட்ட உபதேசம் வாங்கினவர்கள் எல்லாம் இன்னைக்கு 90 வயசுக்கு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆரோக்கியமா இருக்கிறார்கள், சென்ற விழாக்கெல்லாம் வந்து சென்று இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது மகான் மாத்திரம் ஏன் 80வது வயசுல மாத்திரம் மறைத்து இருக்கிறோம் என்று கேட்டிருக்கிறானால் அவருக்கு அந்த நிலை தெரியும். அவர் அந்த அந்தஸ்தில இருக்கிறார். அவர் அந்த அந்தஸ்தில இருந்து அவருடைய ஆற்றல் என்னன்றது தெரியும். இந்த உடல்ல இருந்துதான் நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டியது இருக்கிற வரைக்கும் அனைவருக்கும் உருவாக்கினார்கள். இருக்கிற வரைக்கும் இந்த தத்துவத்தை அனைத்து மக்களுக்கும் எடுத்து கொடுத்தார்கள். இருக்கும் வரைக்கும் மகானுடைய இந்த போதனைகளை பல விஷயத்துல பல மொழியில அனைவருக்கும் எடுத்து காமித்தார்கள். ஆனால் இப்போ வேலை எப்படின்னு கேட்டா ஐக்கியமானதுக்கு அப்புறம் எண்ணத்தாலையும் உணர்வாலையும் இயக்கத்தினாலையும் நான் செயல்படுவேன். இது எப்ப சொன்னது மகான்? 1980வது ஜெயந்தி விழாவில கோலாலம்பூர்ல பேசும்போது அவருடைய கடைசி ஜெயந்தி விழாவில இது சொல்றார். அடுத்த ஒரு நிகழ்வு வரும்போது நான் எண்ணத்திலையும் இருப்பேன், உருவத்திலையும் இருப்பேன், உணர்விலையும் இருப்பேன், அதிகமான கூட்டம் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடந்து கொண்டுதானே இருக்குது. அனுபவ ரீதியா ஒவ்வொரு விஷயம் அறியும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஒரு அனுபவம் புதுசா வரும். ஒரு அனுபவம் புதுசா வரும்போது என்னுடைய பற்றுதலும் ஏக்கமும் என்னுடைய மதிப்பும் மரியாதை மகானுக்கு அதிகமாகிட்டு இருக்கும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயா சாமி குமாரசாமி சொன்னார், இந்த மாதிரி நான் செய்யறேன், நிறைய விழாக்கள் செய்யறேன். 88வது உண்மைதான். 2003 இருந்து 2002 நவம்பர்ல இருந்து இன்னி வரைக்கும் செய்கின்ற விழாக்கள் 2 மகாநாடுகள் மற்ற எல்லா விழாக்களும் 88வது விழா நான் கணக்கு பண்ணிப்பேன். இந்த 88 விழாவும் நானா செய்யறேன்னா 88வது விழாவுக்கு முன்னாடி நான் பூஜ்யமா தான் இருந்தேன், நத்திங்கா தான் இருந்தேன். இவருக்கு தெரியும் நன்று போறாரு, இவருக்கு தெரியும் நான் என்னுடைய நிலை என்னன்றது இவருக்கு தெரியும், என்னுடைய கூட நண்பர்கள்.
இவருக்கு தெரியும் என்னுடைய நிலை எப்படி இருந்தது, நான் எப்படி திரும்பி போய்கிட்டு இருந்தேன், வந்துகிட்டு இருந்தேன், நான் எப்படி என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருந்ததுன்னா இவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இருந்தவன நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மெய்ப்பொருளுடைய ஆற்றல் தான். அந்த மெய்ப்பொருளுடைய ஆற்றல் புரிதலும் அதோட ஆற்றல் அறிந்ததினால தெரிந்ததினால இதுக்கு மூல கற்றவா இருந்த நம்ம குரு பதவியாளர் சச்சிதானந்த ஐயாவும் நம்ம குரு பதவியாளர் சம்பந்தம் ஐயா தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். எனக்கு வற்புறுத்தல, எனக்கு வந்து கட்டாயப்படுத்தி எனக்கு உபதேசம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. பக்கத்துல வந்து உட்கார்ந்துதாங்க சொல்றாரு தவிர எதையும் வந்து கட்டுப்படுத்த மாட்டார். ஆனா அவங்க சொல்ற விஷயங்கள் பக்கத்துல 2 பேரும் உட்கார்ந்து பேசுற விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு ஒரு புதுமையா இருக்கு. அந்த புதுமையை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொல்றதுல வந்து நியாயமா இருந்தது. அந்த நியாயத்துல வந்து ஒரு உள்கருத்து இருந்தது. இது கேட்காத ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றார், இது எல்லாம் நாங்க பேசுறது இல்ல, உங்க பாட்டனார் மூலமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லும் போது அப்போதான் என்னுடைய பாட்டனாருடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்ததுன்றது அப்ப கூட எனக்கு தெரியல. அப்புறம் உபதேசம் வாங்க சொன்னாங்க, உபதேசம் வாங்கின. உபதேசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அதை பயிற்சி பண்ணும்போது வெடிச்சது ஒரு பூகம்பம் குடும்பத்துல. இது அப்படி இப்படி அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் கடந்து வந்தேன். அது கடந்து வரும்போது அதுவும் வேற விஷயத்துல உருவம் மாறிச்சு. அதையும் கடந்து வந்தேன். அப்போ மகானுக்கு ஏற்பட்ட எந்த இடையோர் இன்னல்களையும் அனுபவத்தில் இன்பமாக கருதுகிறவன் என்ற வார்த்தை அவருக்கும் மாத்திரம் இல்ல, எனக்கும் அது சார்ந்து. அந்த சார்ந்த விஷயத்தை நான் ஒரு பயத்திலையோ ஒரு ஏதோ விரக்தியிலையோ அதை விட்டுட்டேன் என்றால் இல்லை, அதை முழுமையா அடைந்துதான் தீர்வுன்றது ஒரு வைராகியத்துடன் அந்த துணிவு என்ற ஒரு மகான் கிட்ட இருந்த தைரியம் கொஞ்சம் என்கிட்ட கூட இருந்தது. இன்னைக்கு அவர் பட்ட அந்த கஷ்டங்கள், அவருக்கு இருந்த துயரங்கள் எல்லாம் இன்னைக்கு நானும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இல்ல. ஆனா இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் குரு அந்தஸ்து உயரும் போது எப்படி பயபக்தியோட நடக்க வேண்டுமோ அந்த நிலையிலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் எங்கேயும் எந்த இடத்திலையும் ரொம்ப வந்து கண்காணிப்பா இருந்துகிட்டு இப்ப கூட ஒரு சில பேர் போகும்போது கூட ஒருத்தரை சொல்லி அவங்களுக்கு என்னாலும் பாருங்க, அவங்களுக்கு தேவை இருந்தாலும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு திறமை சொல்றதை விட இந்த இயக்கங்களும் அந்த வழி நடத்தலும் அங்கிட்டு தான் வந்தது தவிர இது நான் நடத்துறேன்னு கேட்டீங்கன்னா அவருடைய உணர்வுகளும் எண்ணங்களும் என்னை வழி நடந்து கொண்டு இருக்கிறது தவிர நான் நடத்தல. நான் சாதாரண ஒரு நிலையில தான் இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் இருக்கிறேன், உள்ள போனேன்னா நான் குடும்பஸ்தனா தான் இருப்பேன். அந்த குடும்பஸ்தனா இருக்கும் போதே தெரியாது. இந்த சபைக்கு வந்து நிற்கும் போதுதான் அவருடைய நிலை என்ன இருக்குதோ அந்த நிலை தான் எனக்கு நிலையா மாறுது. இது என்னால உணர முடியுது. அதுக்காக நான் பழஞ்சொலி மகன் ஆகிவிட்டேன் அதுவும் கிடையாது, அது அறியாமை. அந்த நிலை இல்லை. அவருடைய உணர்வுகள், அவருடைய செயல்கள், அவருடைய இயக்கங்கள் நான் அவர் கருவியா இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அது மகான் எழுதியிருக்கிறார் ஒரு பொன்மொழிகள்ல, நல்ல எண்ணத்தால் கூடிய நன்மையான விஷயங்கள் எதிராக இருந்தாலும் அது நன்மையாகவே முடியும். நல்லதே நினை, நல்லதே செய், நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும். 121வது நான்காவது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி இந்த ஐக்கிய தினம்ன்றது ஒரு சந்தோஷமான நாள். இதை மகானவர்கள் பிரகாஷ் குரு சொன்ன மாதிரி இரு தத்துவத்தோட இன்னொரு தத்துவத்தை பேசினார். அவரு ஒருவேளை தெரியாதா இல்ல என்னன்னு தெரியல. மண்ணாலே மண்ணில் மண்ணே உருவாகி மண்ணுக்கு மண்ணே அவகாரமாகி மீண்டும் மண்ணாக போவது உலகன்றது. இது 6ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நிஷ்டைக்கு முன்னாடி நடந்த ஒரு வார்த்தை. அப்போ அந்த பேசும்போது இருளையும் மண்ணையும் வச்சு பேசுறாங்க மகான். இதை யார் எனக்கு சொன்னாங்க கேட்டீங்கன்னா அவர் சுப்பிரமணி அவரும், அப்புறம் பாம்பாட்டி ரங்கம், அப்புறம் ரத்ன செட்டியார், வைத்தியர் அவர், இவங்க எல்லாம் வந்து அந்த நேரத்துல இருந்தவங்க. அப்போ ஒரு வாட்டி வந்து நான் ரத்ன செட்டியார் கிட்ட போகும்போது இங்க இருந்து பைக்ல போனேன். அப்போ நமக்கு விவரம் தெரியாத விஷயம். அப்ப அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது அந்த வீடு இப்ப சமீபத்துல எனக்கு போய் அதே வீடு தான் காமிக்கும் போது அவர் சொன்னார், கடைசியில பேசுற வார்த்தை இதுதான்ப்பா, அந்த மண்ணு பத்தி தான் பேசுறாரு. மண்ணாலே மண்ணில் மண்ணை உருவாகி என்ன சாமி நீங்க மண்ணை பத்தி பேசுறீங்களேன்னு ஒருத்தர் கேட்கும் போது இன்னைக்கு பேசுறதும் மண்ணு, கேட்கறதும் மண்ணு, நாளைக்கு ஆகுறதும் மண்ணு அப்படின்ட்டு
அவர் மகானுடைய இந்த தத்துவம் மிக விரைவில் வேற ஒரு லெவலுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அதை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் ஒரு உணர்வாளர்கள் நல்லா உணர்ந்து ஒரு தியானித்து நம்மளுடைய நிலையில நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நம்ம அதாவது அது அந்த அந்த தேவையில நியாயமா இருக்கணும், அந்த தேவை வந்து சரியா இருக்கணும், பிறருக்கு பாதிப்பு இல்லாத ஒரு தேவையா இருக்கணும், பிறருக்கு நன்மை உள்ளதா தேவையா இருக்கணும், நமக்கு கஷ்டம் இல்லாத ஒரு தேவையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தேவைக்கு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும். நம்புன்ற இந்த நம்புன்றது ஆணித்தனமா ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னது நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இந்த நிலையில தான் இன்னைக்கு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் சிறப்பா நடக்கும், இன்னும் நடந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு எல்லாருடைய இயக்கங்கள்ல இந்த 100 தான் செய்யறாரு அப்படின்றதுல இந்த மாதிரி பல 100கள் வருவாங்க. பல 100கள் வந்து இந்த இடத்துல இந்த நிலையில இதை விட பல மடங்கு இன்னைக்கு நம்ம 500 பேர் இருக்கிறோம் கேட்டீங்கன்னா 5000 பேர் ஒவ்வொரு விழால வரக்கூடிய தன்மையும் வரும். அந்த தன்மை வரும்போது அன்னைக்கு இந்த இடத்துல பேசிருக்கிறவர் அன்னைக்கு ஒருத்தர் பேசுறார் 100 என்றவர் இன்னைக்கு அந்த மாதிரிதான் நடக்குதுன்றது அந்த எண்ணத்துடைய விளைவு, அந்த எண்ணத்துடைய இயக்கம், அந்த உணர்வுடைய தாக்கம் இது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். தவிர இதுக்கு சபைக்கு, மகானுடைய உணர்வுக்கு, மகானுடைய கருத்துக்கு, மகானுடைய தத்துவத்துக்கு, மகானுடைய ஆற்றலுக்கு, நம்மளுடைய விசுவாசத்துக்கு, நம்மளுடைய எந்த நில அனுபவத்துக்கு குறை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதும் குறை வராது. உள்ளது உள்ளபடியா, உள்ளது உள்ளவாறா எப்ப நம்ம உணர்ந்து நம்ம மகான் இன்னைக்கு நான் மகான் கிட்ட சரணகதி ஆயிட்டேன். இதுதான் அது. நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி. நல்லது வந்தீங்கன்னா சந்தோஷம், கெட்டது வந்தீங்கன்னா அதனால பாகுபாடு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என் உள்ளத்தாலையும் எண்ணத்தாலையும் அறிவாலையும் விசுவாசத்தாலையும் ஒரு உணர்வாளர் இந்த மாதிரி இருந்தார்களா யாருக்கும் எந்த குறையும் வராது. இந்த குறை இல்லாத வாழ்வு தான், இந்த குறை இல்லாத செல்வம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு ஒவ்வொரு உணர்வாளர்களும் உணர்வாக, தவமாக, அறிவாக, தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த நிலையில அடைய முடியும். இந்த தெளிவு இல்ல, அறிதல் இல்ல, புரிதல் இல்லைன்னா ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு பல பேருடைய ஒரு வற்புறுத்துக்கோ இல்ல நம்மளுடைய நிம்மதிக்கோ அல்லது ஒரு இதுக்கோ வந்து உட்கார்ந்துட்டு போன மாதிரி ஒரு நிலையா இருக்கும். அது கிடையாது, அது தவம் கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய என்கிட்ட வந்து போன் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. 3-4 மிஸ்கால் வந்தது. அந்த 3 மிஸ்காலும் நாங்க வந்து வாட்ஸ்அப்ல எடுக்கிறேன். அப்புறம் நான் போன் பண்றேன். போன் பண்ணா அவர் எடுக்கல. மறுபடியும் அவர் என்ன அடிக்கிறார். எடுத்தா ஒரு தியேட்டர்ல இருக்கிற சவுண்ட் இருக்குது. சொல்றாரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுறேன். நான் வந்து ரஜினிக்கு ஒரு படம் வந்து லேட்டஸ்டா கூலி, அந்த கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற நான் வந்து பேசுறேன். சரி நீ வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் லைன்ல வராரு. ஐயா மன்னிக்கணும், நான் வந்து இந்த மாதிரி ஒரு இருந்தேன், உங்களை நான் பார்க்கணும், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இன்னாரு, நான் அவ்வளவு பெரிய ஆள் வந்து என்கிட்ட பேசணும். உங்களுக்கு எப்படி என்னுடைய அட்ரஸ் கிடைச்சது கேட்டேன். ஆஃப்லைன்ல கிடைச்சது. ஆஃப்லைன் வந்து நியூசிலாந்துல இந்த இந்து சபா சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அவரும் அவர் மனைவியும் போய் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்ல எதுவும் போயிருக்கிறாங்க. அப்போ இந்த குண்டலினி உபதேசத்தை பத்தி இல்ல அந்த ஞானத்தை பத்தி பேசும்போது அந்த அம்மாவுக்கு அவங்க மனைவிக்கு வந்து வாங்கணும்ன்றது ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்போ இப்போ எல்லாம் யார் இந்த காலத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாம் பணம் ஆயிடுச்சு, அந்த பணம் கொடுத்தா கூட உண்மையான விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து அந்த பல காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த சங்கத்துல யாரோ எவரோ அட்ரஸே தெரியாதவங்க இல்ல,
சென்னையில பரஞ்சோதி மகான் இருக்கிறாரு, அந்த சமாதி இருக்கு, அவருடைய பேரன் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு. அதனால உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா. இவங்களை எப்படி நான் வர வைக்கிறது? வர வச்சா அந்த மாதிரி ஒரு வழியும் இல்லையே. எப்படின்னா, சரி ரைட் வரேன்றாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க இப்போ இல்ல நான் 2 நாள் கழிச்சு போன் பண்றேன். அதே மாதிரி 2 நாள் கழிச்சுட்டு போன் பண்றாங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் எடுத்து. அந்த ஒரு எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு 10 கிலோமீட்டர் அண்ணாண்டே தான் இருக்கோம். இந்த 10 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ள நான் சரி பண்ணணும் என்னுடைய இடத்த. எது சுத்தம் இல்லையோ அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சுத்தம் பண்ணும்போது அவங்க 2 பேர் கணவன் மனைவி வந்தாங்க. மகான் எல்லாம் போல, மகானை பத்தி எல்லாம் தெரியாத அவங்களுக்கு. நேரம் வந்தாங்க, என்ன பார்த்தாங்க. நானே வந்து கட்டாயமா வந்து இந்த போட்டோ எல்லாம் காமிச்சேன், எல்லாம் பார்த்தாங்க. அந்த எனக்கு உபதேசம் வேணும், நீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இதுல எனக்கு ரொம்ப நாட்டம் இருக்கு, நான் பார்க்கணும் அப்படின்னு. வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் உங்க சுத்தி இருக்குங்கள, எப்படின்னு கேட்டா அதே மாரி நாங்க தவம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அதுக்கு 21 நாள் இந்த சப்ஜெக்ட். நீங்க 21 நாள்னா 21 நாள் வர வேண்டியது அவசியம் இல்லை. இந்த 3 சிட்டிக்கு வரணும்னு எடுத்து சொன்னாங்க. நாங்கள் புத்தகத்தில் தான் சொல்றேன், அதுக்கு அவங்க தான் சொல்றாங்க. நான் 12 நாள் தான் இருப்பேன், இந்த 12 நாள்ல இந்த 3 தீட்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என் இடத்துல யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு புகழுக்கும் இல்ல ஒரு இதுக்கு வந்து கேட்டீங்கன்னா அதை வந்து அப்படியே வேற விதத்துல மாத்திரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல உள்ளபடியா உள்ளவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்றத கலரா பேசி கூட அனுப்பலாம். அப்புறம் நான் வந்து அந்த நான்கடவுள் புஸ்தகத்துல இருக்கிற அந்த மண்டபோடைய புஸ்தகத்தை அந்த போட்டோவை காமிச்சு, இது இந்த மாதிரி டிராவல் ஆகும், இந்த மாதிரி உபதேசம் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளவு நாள் 14 நாள், அடுத்தது வந்து 21வது நாள் எனக்கு இதெல்லாம் வாங்கணும். அப்ப இந்த ட்ரிப்ல எனக்கு முடியாதா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி 21 நாளுக்கு முன்னாடி யாராவது ஒரு குரு கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து போய் வாங்கிடாதீங்கன்னு கூட வாங்கிடாதீங்க. ஏனென்றால் உங்களுடைய தேவைக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க. கொடுக்கிறவர் ஒண்ணு பணம் அல்லது ஒரு புகழுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருவாரு. ஆனா பாதிப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வராது, வந்ததுன்னா உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி அதோட போயிட்டாங்க. அதை பத்தி நினைக்கவே இல்லை. சரி அதோட நல்லபடியா அடிச்சிட்டோம், இவங்க வராம இருந்தா நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 மாசம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கால் வந்து, நான் வந்திருக்கிறேன் உபதேசம் வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாம தான் இருந்தது. அவர் உபதேசம் வாங்கும்போது உபதேசம் வாங்கிட்டு எனக்கு அடுத்த நாள் போன் பண்றாரு, மெசேஜ் அனுப்புறாரு. முதல் நாள் எனக்கு ஒண்ணும் தெரியல. 2வது நாள் இன்னைக்கு நான் பயிற்சி பண்ணேன். எனக்கு காத்தோடைய சுவாசம் என்னால நெத்தியில உள்வாங்க முடியுது, என்னுடைய சத்தத்தை என்னால உள்வாங்க முடியுது அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சு 2வது உபதேசம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு சொல்றாரு, என் மனைவி ரொம்ப ஏக்கமா இருக்காங்க உங்ககிட்ட உபதேசம் வாங்கணும்ட்டு. ஆனா அவருக்கு உபதேசம் வாங்கும் போது ஒரு சல்லி பைசா கூட நான் வாங்கல, ஒரு சல்லி பைசா கூட நான் வாங்கல. அவருக்கு என்ன தெரியும் அதை கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா போனாரு. அதை கொடுத்துட்டு அவர் போனார். அப்படி சொல்றாரு, என் மனைவி போன்ல பேசுறாங்க, நீங்க நியூசிலாந்து வருவீங்களா, உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிலைக்கு இப்ப நான் இல்ல, உங்க மனைவி இங்க வர முதல்ல நீங்க வாங்கிடுங்க, எதிர்காலத்துல என்கிட்ட இருக்கிற அந்த எண்ணம் செதறி விடக்கூடாது என்ற நிலையில எது உள்ளதோ அது உள்ளதாகவே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும். அதுல நல்லவங்க என் நிலையை புரிஞ்சுக்குவாங்க, புரியாதவங்க இவர் ஏன் தட்டி கழிக்கிறார்ன்றதை தான் பார்ப்பாங்க. இதை ஏன் தட்டி கழிக்கிற, நல்லா வந்த ஒரு நிலையை அவர் தட்டி கழிக்கிறாரு, கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னாரு. இதே நிலைதான் மகானுக்கு ஒரு காலத்துல ஏற்பட்டது. ஒரு பெரிய செல்வந்தர், இன்னைக்கு கூட அவருடைய பிரபலமான நிறுவனம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவரு மகா
மகானுடைய சிஷ்யர் ஒருத்தர் மகான் கிட்ட அழைச்சிட்டு வராரு சாமி. இதே சென்னையில சாமி ஒரு பெரிய கோடீஸ்வரர், அந்த காலத்துல கோடீஸ்வரர் வராரு. அவர் கிட்ட மாத்திரம் நம்ம நல்லபடியா நம்ம போயிட்டோம்னா நம்ம உலக சமாதான ஆலயத்துடைய பேனர் உலகத்துக்கு கிடைக்கும் சாமி. பத்ம பூஷன் பத்ம விபூஷன் வாங்கினவர் அவரு. அப்போ அந்த காலத்துல நேரு காலத்துல பத்ம பூஷன் பத்ம விபூஷன் வாங்கின காலத்துல அவர் பெரிய செல்வந்தர் சாமி. அவர் கிட்ட நம்ம இருக்கணும் அப்படின்னா சரி வட்டம்மா, எத்தனை மணிக்கு சாமி நான் கூட்டிட்டு வரணும்னா சரியா 1 மணிக்கு கூட்டிட்டு வாங்க, அப்பதான் அவர் சாப்பிடுற நேரம். யாரு பரஞ்சோதி மகான் சாப்பிடுறாங்க. அந்த 1 மணிக்கு அவர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல இந்த ஹாலில் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. என்னத்த சாப்பிடுறாங்க, அவருக்கு பிடித்தமான ஒரு உணவை சாப்பிட்டு இருக்கிறார். சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மகானுடைய சிஷ்யர் சாமி அவர் வந்திருக்கிறாரு, உட்கார வைக்கணுமா இல்ல உள்ள அழைச்சிட்டு வரணுமா, உள்ளே வர சொல்லுப்பாங்க. உள்ள வந்த உடனே மகான் சாப்பிட்ட உணவை பார்த்து அவர் உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வெளியில வந்தார். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். வந்துட்டு கூட்டிட்டு வந்தவர்கிட்ட விநாயகா போய் சாமியா இருந்த அவரு மாமிசா சாப்பிட்டு ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருக்கிறாரு என்ன வா நம்ம போலாம் அப்படின்ட்டு அவரு இல்ல சாமி வருவாரு மாத்திட்டு பேசலாம். ஒரே சபை உலக சமாதான ஆலய சபை தான், வேற எங்குமே கிடையாது. இந்த நான் நினைப்பு நாதம் ஜோதி இந்த 20 அம்சங்களை பற்றி பேசுறது ஒரே சபை பரஞ்சோதி மகானுடைய தத்துவம் தான், எங்குமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஸ்திகத்துல தூவித்துல ஒரு சாங்கியத்துல தான் முடியும் தவிர பரஞ்சோதி மகானுடைய உண்மையான விசுவாசிகள் உண்மையான உணர்ந்தவர்கள் யாரா இருக்கிறார்களோ அவர் எவரா இருக்கிறார்களோ எந்த நிலையில இருந்தாலும் சரி, சுத்த அத்வைதத்துல இருந்து சுத்த மகானுடைய விசுவாசத்துல யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மகான். அவர்கள் எங்க போய் போனாலும் சரி அவங்களுக்கு தனி மரியாதையா இருக்கும். இப்போ ஒரு குரு சொன்னார், உங்க சிஷியர் ஒருத்தர் பேசுறாரு, அவர் குரு அந்தஸ்துல வந்துட்டாரான்னு கேட்டாரு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. அருமையா பேசுறாங்க அவரு அப்படின்னாரு. ஒருத்தர் பேசுறதுக்கு அருமைனா அந்த மாதிரி 30 பேரை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த 30 பேர் இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல பல வருஷமா என்னுடைய நினைப்புல இருக்கிறேன். இந்த இடத்துல பேசியிருக்கும் போது இது அறிவு மேடை தான் சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு காலத்துல இந்த அறிவு மேடையில பேசும்போது உள்ளது உள்ளபடி உள்ளது உள்ளவா எதுவா இருக்கிறதோ அது அத்வைதா இருக்கணும், சுத்த அத்வைதா இருக்கணும். தவிர அறியாமை இல்லாத வார்த்தைகள் இல்லாத விஷயங்கள் இந்த இடத்துல பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் ஒவ்வொருத்தையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த என்னைக்கு அந்த 30 பேரை நான் உருவாக்குறேனோ அன்னைக்குதான் இந்த சபைக்கு நான் செய்யற மிகப்பெரிய கடமையாக இருக்கும்.